Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து கடைசியா கால்ல அடிபட்டதை வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருந்தப்போ கரெக்டா டயட்டோட ரிசல்ட் சொல்ற டைம் பார்த்தீங்கன்னா என்னோட காலில் அந்த குட்டி விரல் இருக்கு இல்லையா, அது கதவுல இடிச்சு அது ரெண்டும் அப்படியே உடஞ்சிருச்சு. உடஞ்சி மாவு கட்டெல்லாம் போட்டு ரொம்ப நாளாக ரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்ட்டு மெடிசன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா, ஒரு 2-2.5 வருஷமான்னு நினைக்கிறேன். இப்படியே வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து வச்சுட்டே இருப்பேன். லாஸ்ட் 1 இயர் பேக் வந்து ஒரு சர்ஜரி முடிஞ்சோம். அந்த ரெஸ்ட் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல வெயிட் எல்லாம் போட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 7-8 கிலோ சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு லைவாக வந்து மறுபடியும் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்து கரெக்டாக கால் வந்து இடிச்சு உடச்சி அது அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாமே ஆயிடுச்சு. ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா 102 கிலோல இருந்து நம்ம வந்து இவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கோம். இனி வந்து நமக்கு கொஞ்சம் தான் குறைக்கணும். அந்த கொஞ்சத்தையும் கூட குறைச்சோம்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா ஃபீல் பண்ணுவேன். இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு குண்டா தான் தெரிவேன். ஆனா என்னை வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருந்தா வெயிட் லாஸ் பண்ணிட்டா. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம ஏதோ ஒன்று வருது. அது டயட்னால எல்லாம் கிடையாது. இந்த கால் கட்ட வரலாம் முறிஞ்சது டயட்னால இருக்குமா? கண்டிப்பா இல்லை. ஏதோ ஒன்று நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அவ்வளோதான். நான் அந்த அளவு தான் யோசிக்கிறேன். ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அடங்கவே இல்லை. ஸோ என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நினைப்போம், இயர் வந்து எண்ட் ஆகுது, 2025 வந்து முடிய போகுது. இனி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2026 வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து சாத்தியமுள்ள விஷயமா அப்படின்னு கேட்டா அது வந்து சிலருக்கு சாத்தியம் ஆகலாம், சிலருக்கு சாத்தியம் ஆகாம கூட போகலாம். ஒரு புது வருஷம் அப்படிங்கிறது வந்து அதுல எந்த ஸ்பெஷலும் கிடையாது. நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு எப்படி விடியுதோ அதே மாதிரிதான் ஒரு புது வருஷம். ஸோ அதனால ஒரு புது வருஷம் தொடங்கட்டும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ தீபாவளி எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்து இனி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2025 முடிய போகுது, 2026 தொடங்க போகுது. அப்போ 2026 நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இப்போவே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2026லயும் அதை உங்களால கண்டினியூ பண்ண வசதியா இருக்கும். இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, நவம்பர் வந்து இன்னைக்கு 3ஆம் தேதி ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போவே நம்ம டயட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இப்போவே நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால 2026லயாவது நம்ம நினைக்கிற அளவு நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். புது வருஷம் தொடங்கட்டும், ஒரு நாள் போகட்டும். புது வருஷம் தொடங்குறப்ப என்ன ஆகும், இப்போ 1ஆம் தேதி ஆயிடுச்சு, செலிப்ரேஷன் எல்லாம் முடியட்டுப்பா, 2ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். 2ஆம் தேதி தானே ஆச்சு, நேற்று செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவோம், டயர்டா இருக்கும், ஒரு 3ஆம் தேதி ஆகட்டுப்பா. இப்படியே சொல்லி அந்த இயர் வந்து எண்டு வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீ அடுத்த இயர் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா வருஷமும் இதுதான் நமக்கு வந்து ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. பூமி ஏதோ ஒன்று இப்படி நடந்துட்டே இருக்கும். நிறைய தடங்கல்கள் வரலாம், ஃபங்க்ஷன் வரலாம், நிறைய விஷயங்கள் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன்ல கூட நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதா, ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல கூட நம்மளால கண்டினியூ பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு டயட் பிளானை கொண்டு போகணும். அதுக்கு டயட்டை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டயட்டை பத்தின புரிதல் இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஐ மூலமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நிறைய இருக்கு, நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய டாக்டர்ஸ் இப்போ நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. முன்னாடி கார்பை பத்தி பேசாத நிறைய டாக்டர்ஸ் இப்போ வெளியே வந்து கார்போஹைட்ரேட் எவ்வளவு கெடுதல் நமக்கு கொடுக்குது, அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், நம்ம உடம்புல வந்து புரோட்டீன் எவ்வளவு தேவைப்படுது, நம்ம வெயிட்டுக்கு நிகரான எடைக்கு நிகரான புரோட்டீன் சாப்பிடணும், ஃபேட் தேவைக்கு எடுத்துக்கணும். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகரை பத்தி நிறைய பேருக்கு புரிதலே இல்லை. நாட்டு சக்கரை எல்லாம் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது அப்படிங்கிற வரைக்கும் இப்ப தெளிவா நிறைய விஷயங்களை டாக்டர்ஸ் அறிவியல் ரீதியான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வச்சு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் பார்த்து கூட நீங்க டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, டயட்டை பத்தி தெரிஞ்சுட்டு 2026 ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு எல்லாம் இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நாளைக்கு இது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த தள்ளி போடுறீங்கன்னா அது உங்க லைஃப்ல வந்து நாளைன்னு போயிட்டே இருக்கும்.
அதனால முடிஞ்ச அளவு இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க. இந்த வேளை சீட் பண்ணியிருப்பீங்க, இந்த வேளை ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பீங்க, அடுத்த வேலையாச்சும் டயட்டோட உணவை கொண்டு போய் அதை நம்ம உடம்புக்கு கரெக்டாக நம்ம எடுத்துட்டு நம்ம டயட்டுக்கான உணவை எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானுக்கு போங்க. வெயிட் லாஸ் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா, நான் குண்டா இருக்கேன்ப்பா, நான் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் தேவையே இல்லைன்னு நீங்க ஒரு பர்சன் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னோட வீடியோஸ்க்குள்ள சில கமெண்ட்ஸ் வரும். அதுல ஒரு கமெண்ட் வந்து நேத்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, என்ன வேணா சாப்பிட்டு எப்படி வேணா வாழலாம், எதுக்கு டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட், நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நிறைய இழப்புகளை நானுமே சந்திச்சிருக்கேன். நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். இன்னைக்கு நிச்சயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நமக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய குப்பை உணவுகளை நம்ம எடுத்து போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு என்ன ஆகும், அதை எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். ஹார்ட் அட்டாக் வருதும், நீங்க டயட் ஃபாலோ பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அட்டாக் வரவங்களுக்கு வரதான் செய்யுதுன்னா அது இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி கேன்சர் மாதிரி நோய்கள் கூட வந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப கொடுமையான நோய்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு உணவுல வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவு நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். என்னைக்கும் குப்பையா சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு நமக்கு சீட் பண்ணணும்னு தோன்றப்போ கொஞ்சம் சீட் பண்ணலாம். நமக்கு ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறப்போ கண்டிப்பா கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கலாம். அது யாருக்குன்னா, எனக்கு ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும். மற்றபடி எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு வெயிட் லாஸே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவும் பார்க்கவே வேண்டாம். இதுக்கு கீழே வந்து நாளைக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாளைக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறத இவ்வளவு வளர்ந்துடுச்சு, எனக்கு தெரியாதா நாளைக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிறது? கண்டிப்பா நாளைக்கு நிச்சயம் இல்லைதான். இந்த வாழ்க்கையில வந்து நம்ம தூங்கிட்டு காலையில எழும்புறப்போ நம்ம எழும்புறோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்படிங்கிறப்போ அது நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற புரிதல் வந்து கண்டிப்பா எனக்குமே இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, டயட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இருக்கு. டயட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக, நம்மள நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து பிறக்கிறப்பவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா கொஞ்சம் அன்ஹெல்த்தியா இருப்பாங்க தெரியுமா. அவங்க வந்து எப்போ லேசியா இருப்பாங்க, எப்போ உடம்பு சரியில்லாம வரும்னா அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு வந்து எப்போ ரொம்ப லேசியான ஒரு பர்சன்னா எனக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாம வரும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இந்த டைம் கூட எனக்கு தலைவலி பின்னி எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு மைக்ரேன் இருக்கு. ஸோ தலைவலி பின்னி எடுத்துட்டு இருக்கு. நீங்க 3 நாளா தலைவலி எழுப்பி நிக்க முடியல. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நான் ஒரு அன்ஹெல்த்தியான பர்சன். அப்படிங்கிறப்போ இயற்கையாவே நான் அப்படிதான் இருக்கேன். அப்படிங்கிறப்போ நான் வந்து சாப்பிடுற உணவும் அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா நான் எல்லாம் எழும்ப மாட்டேன், பெட்ல படுத்தே தான் கிடக்கணும். அவ்வளவு தூரம் டெய்லி ஹாஸ்பிட்டல் போறேன், டெய்லி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. இப்ப கூட சுகர் பிபி இந்த 2 மாதம் வராம இருக்கு. தைராய்டு, சுகர், பிபி இந்த மாதிரி நோய்கள் வந்து எனக்கு வராம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த முடிவு, அதாவது டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்த முடிவு. என்னோட 30வது வயசை தொடுறதுக்கு முன்னாடி டயட் ஃபாலோ பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்த முடிவால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து பிபி, சுகர் அந்த மாதிரி எந்த நோயும் வராம இருக்கு அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. டெய்லி டயட் ஃபாலோ பண்ணவும் முடியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா என்னோட வீடியோஸ்ல வந்து டெய்லி டயட் இருக்காது. நிறைய பேருக்கு தெரியும், டயட் நான் ஆரம்பிப்பேன், ஏதோ ஒன்று வரும், எனக்கு உடம்பு முடியாம வரும், குழந்தைங்களுக்கு வரும், ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த 3 வருஷமா வந்து என்ன நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணவங்களும் இருக்காங்க. நீங்க டயட் ஃபாலோ பண்ணா ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா என்னோட நிலைமை வந்து கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எனக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க டயட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது வந்து நீங்க ஃபுல்லா சாப்பிடாம பட்டினி கிடக்குன்னு எல்லாம் கிடையாது. உணவை வந்து நம்ம கலோரிக்கு ஏத்த மாதிரி அளவா சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். அதாவது கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு கூட கிடையாது. நம்ம பாடிக்கு வந்து எவ்வளவு கலோரி தேவையோ அந்த கலோரி உணவை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப சில உணவுகள் வந்து கலோரி ரொம்ப குறைவா இருக்கும். அந்த உணவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் நிறையவே நீங்க சாப்பிடலாம், உங்களுக்கு வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிடலாம். அந்த மாதிரி உணவுகள் கூட இருக்கு டயட்ல. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நிறைய பேர், நான் நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இயர் எண்ட் ஆயிடுச்சு, நீ அடுத்த வருஷம் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி போடாதீங்க. அதாவது வந்து ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல ஒரு படிப்பா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதோ ஒரு விஷயம், ஒரு வெயிட் லாஸா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் ஆரம்பிக்கட்டும் அப்பா அப்படின்னு விடாம இன்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்ட் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா தான் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து வர திங்கட்கிழமை முதல் என்னோட டயட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதனாலதான் நான் இந்த வீடியோ போடுறேன். டயட் வந்து பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் போடுவேன்னு கேட்டா எனக்கே தெரியல. ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம பேக்கிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு பிளம் கேக் ஆர்டர் இருக்கும். ஸோ அதனால இந்த நவம்பரும் டிசம்பரும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அந்த விளாகை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அது கூட நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், என்னோட லைஃப் எப்படி போகுது, சீட் பண்ணா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
அதாவது திங்கக்கிழமை முதல், ஓகேவா? இன்னைக்கு திங்கக்கிழமை முதல் இன்னைக்கு திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை முதல் கரெக்டா உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதை தான் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. முடிஞ்சா ஒரு டயட்டிஷியனை பார்த்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி டயட் ஃபாலோ பண்ண முடிஞ்சா அப்படி பண்றது பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஜிம்முக்கு போக முடிஞ்சா ஜிம்முக்கு போங்க. எப்படியோ ஒரு வழியில வந்து உங்களோட உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. யூடியூப் பாருங்க, என்ன பாருங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வழியில இப்ப நான் பண்ற விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். அது யாரோ ஒருத்தங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கலாம். அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, அதை நான் அடுத்த முறை திருத்திக்குவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.